அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. இசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் பக்தியின் குரலை ஒலிக்கச் செய்யும் பக்தி, நான் கோவில் மணிகளின் குரலில் ஒலிக்கும் பூஜை. திரும்பி வந்த நளனின் கழுத்தில் தமயந்தி மாலையிட்டாள். நளன் மகாராஜன் பீமனோடு சேர்ந்து புஷ்பக்கை தோற்கடித்தான். மகாராணி சித்ராங் யுத்தத்திற்கு சென்றான். மகாராணி இந்துமதியின் சோகத்தை கண்டு சாந்தம்மா அவளுக்கு புரிய வைத்தாள். யுத்தத்தில் தோற்ற சித்ராங்கன் சிறையில் அடைக்கப்பட்டான். தோல்வி செய்தியை கேட்ட மகாராணி இந்துமதி அதிர்ச்சி அடைந்தாள். ஸ்ரீ கணேசரின் பேச்சை கேட்ட நாரதர் பிரமித்து போனார். தந்திரத்தை பயன்படுத்தி சித்ராங்கன் சிறையிலிருந்து தப்பினான். அங்கு வழக்கம் போல ஆராதிக்கும் பகவான் எம்பெருமானிடம் சுக்கராச்சாரியார் கூறினார், மகாதேவா, எம்பெருமானே, தாங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. என் தவம், பூஜை மற்றும் ஆராதனை தங்கள் வரை எட்டவில்லை என்று எனக்கு தெரிகிறது. எம்பெருமானே, எப்பொழுதெல்லாம் நான் தங்களை காண கைலாயம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறீர்கள். நான் தங்களை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்து விடுகிறேன். தங்கள் கோபத்தின் காரணம் எனக்கு தெரியும் மகாதேவா. நான் அசுர இனத்தின் உயர்வுக்கு வழிவகுக்கவில்லை. அவர்களுக்கு அவர்கள் மகாசக்தியை நான் உணர்த்தவில்லை. தங்களது பக்தன் பிருகுபுத்திரன் சுக்கராச்சாரியாரை அலட்சியப்படுத்தி வேதனைப்படுத்தி வருத்தாதீர்கள் எம்பெருமானே. என் மீது கருணை காட்டுங்கள் எம்பெருமானே. ஓம் நம சிவாய. நான் உங்களை விழுந்து விழுந்து வணங்கி வேண்டுகிறேன் மகாதேவா. என் மீது கருணை காட்டுங்கள் மகாதேவா. எனக்கு மார்க்கம் காட்டுங்கள்.
இவர் பரம சிவபக்தர் சுக்கராச்சாரியாராயிற்றே. நான் சிறையிலிருந்து தப்பித்து அசுரகுரு சுக்கராச்சாரியரின் ஆசிரமத்திற்கா வந்தேன். ஓடி வந்த அரசன் இந்த ஆசிரமத்தில் தான் எங்காவது ஒளிந்திருப்பான். உள்ளே சென்று தேடுங்கள். யாருடைய சேனை வீரர்கள் நீங்கள்? அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் ஆணை இல்லாமல் இந்த ஆசிரமத்திற்குள் நுழையும் தைரியம் எப்படி உங்களுக்கு வந்தது? தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னியுங்கள் அசுரகுரு. நாங்கள் எங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான். கடமையா? என்ன கடமை அது? ஒருவன் சிறையில் இருந்து தப்பித்து இங்கு ஓடி வந்து விட்டான். அவன் எங்கள் சேனை வீரர்களை தாக்கிவிட்டான். யார் அவன்? ராஜா சித்ராங்கன். தயவு செய்து கூறுங்கள் அசுரகுரு. எங்களை ஏமாற்றி எங்கள் மகாராஜாவிடம் தோற்றுவிட்டு ராஜா சித்ராங்கன் தப்பி ஓடி வந்து விட்டான். யார் ஒருவராலும் என் அனுமதி இல்லாமல் என் ஆசிரமத்திற்குள் நுழைய முடியாது. செல்லுங்கள், சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனை வேறு எங்காவது சென்று தேடுங்கள். நான் கூறுவது உங்களுக்கு கேட்கவில்லையா என்ன? என் பிரார்த்தனையை பாதியில் நிறுத்தி முதற் பாவத்தை செய்து விட்டீர்கள். புனிதமான ஆசிரமத்திற்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்து இரண்டாவது பாவத்தையும் செய்து விட்டீர்கள். இப்பொழுது என்னுடைய ஆணையை மீறி மூன்றாவது பாவத்தை செய்ய போகிறீர்கள். இந்த 3 பாவமும் தங்கள் அனைவருக்கும் தீங்கு ஏற்பட காரணமாகிவிடும், தெரிந்து கொள்ளுங்கள். சென்று விடுங்கள். இல்லை என்றால் நான் என்னுடைய மந்திர சக்தியை கொண்டு உங்கள் அனைவரையும் பஸ்வமாக்கி விடுவேன். நின்றுவிடு, நின்றுவிடு ராஜா சித்ராங்கா. அசுரகுரு, நான் உங்களிடம் சரணடைகிறேன். நீங்கள் ஆராதிக்கும் எம்பெருமானின் ஆணையாக என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் அசுரகுரு. சத்ருக்கு என் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டான். என் மனைவி இந்துமதி எங்கு சென்று தவிக்கிறாளோ தெரியவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் அசுரகுரு. என்னை காப்பாற்றுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள் அசுரகுரு. तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा इदं गायत्री इदं नमः ॐ भूर्भुवस्सुरः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा इदं गायत्री इदं नमः. ரிஷி விஸ்வாமித்திரரே, எங்கள் மகாராணி இந்துமதி தங்களை சரணடைய வந்திருக்கிறார். தாங்கள் அவருக்கு கருணை காட்டுங்கள். அந்த பெண்மணியால் இதை கேட்க முடியாதா? அவள் மௌன விரதமாய் இருக்கிறாள். மன்னியுங்கள் ரிஷியே, மன்னியுங்கள். மன உளைச்சலின் காரணமாக தங்கள் யாகத்திற்கு பங்கம் விளைவித்து விட்டேன். என்னுடைய சுவாமி மகாராஜா சித்ராங்கன் யுத்தத்தில் தோற்றுவிட்டார். சிறையில் அடைத்து விட்டார்கள். இவ்வளவு பெரிய சோகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள். தாங்கள் அனைவருக்கும் அடைக்கலம் தருபவர். சரணம் என்று வந்தவர்களை காப்பது தங்களது சுபாவம். எங்கள் மகாராஜாவை காக்க உங்களால் மட்டும்தான் முடியும். ரிஷியே, இருவரும் பொய் கூறி தண்டனை பெற விரும்புகிறீர்களா? இல்லை ரிஷியே, உண்மையைத்தான் கோருகிறேன். மகாராஜாவை சிறைப்பிடித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் எங்களுக்கு வழி தெரியாமல் தான் தங்களிடம் வந்தோம். ஆம் ரிஷியே,
மகாராஜா தோற்றுவிட்டதாக ரவீந்தர் எங்களுக்கு செய்தி கூறினார். மகாராஜாவை சிறையில் அடைத்து விட்டார்களாம். தாங்கள் கூறுவதை நம்புங்கள் ரிஷியே. சித்ராங்கன் சிறையில் இருந்தான். இப்பொழுது சிறையிலிருந்து வெளிவந்து அசுரகுரு சுக்ராச்சாரியாரை சரணடைந்து விட்டான். அசுரகுரு சுக்ராச்சாரியரிடம் சரணடைந்து விட்டாரா? ஆம் தேவி இந்துமதி. நான் என்னுடைய திவ்ய திருஷ்டியில் சித்ராங்கனும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் பிரார்த்தனை செய்வதை கண்டேன். இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன்னுடைய அசுர சக்தியின் மூலம், அவர் மந்திர சக்தியின் மூலம் சித்ராங்கனை அசுரனாக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது சித்ராங்கன் அசுர சக்தியை பயன்படுத்தி எதிரிகளை பழி வாங்கி விடுவான். உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படாது. கூறியது கேட்கவில்லையா? இப்பொழுது உன் சுவாமி சித்ராங்கனுக்கு உதவியை அசுரகுரு சுக்ராச்சாரியார் செய்கிறார். சென்று விடு இங்கிருந்து. ரிஷியே, ரிஷியே, நீ செய்த காரியம் எனக்கு இழிவாக தெரிகிறது. நீயும் நான் ஆராதிக்கும் எம்பெருமான் பகவானின் பக்தன். அவருடைய அருளால் தான் நீ இங்கு வந்திருப்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. இப்பொழுது நான் அனைத்து சித்து சக்திகளையும் பயன்படுத்தி உனக்கு அசுர சக்தியை கிடைக்க வைக்கிறேன் சித்ராங்கன். ஆனால் ஒன்றை கூறுகிறேன், இதுவரை எந்த மனிதனிடமும் நான் இதை பயன்படுத்தியதில்லை. இதுவரை பாதாளவாசி அசுரர்கள் தான் என் குரலை கேட்டு அதன் பலனை அடைந்திருக்கிறார்கள். சிவன் கருணையால் நீ இன்று இங்கு வந்திருக்கிறாய். இப்பொழுது நான் கூறுவதை நீ அப்படியே கூறு. அப்படியே ஆகட்டும் அசுரகுரு. நான் இப்பொழுது கூறப்போகும் இந்த மந்திரத்தை நீயும் என்னோடு சேர்ந்து உச்சரித்து வந்தால் உனக்கு சக்தி வந்து சேரும். கவனமாக கேட்டு அதை நீ பிசகாமல் கூறிக்கொண்டே வா. அப்படியே ஆகட்டும் அசுரகுரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ரீம் பிரதீம் பிரசீத். ஓம் ரீம் பிரபீம் பிரசீத். ஓம் நம சிவாய. பகவான் சிவனே, எனக்கு அசுர சக்தியை தந்தருளுங்கள். ஓம் நம சிவாய. பகவான் சிவனை, எனக்கு அசுர சக்தியை தந்தருளுங்கள். ஓம் நம சிவாய. சக்தி வாய்ந்த அசுர சக்தியே வந்துவிடு. 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 வேண்டாம் மகாராணி, வேண்டாம். நாம் இந்த ஆசிரமத்தை விட்டு செல்ல வேண்டாம். விஸ்வாமித்திர ஆசிரமத்தை தவிர வேறு எங்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அவரிடம் பேசும் தைரியம் என்னிடம் இல்லையே சாந்தம்மா. அவர் கோபத்தை கண்டால் எனக்கு பயமாக இருக்கிறது, மிகவும் பயமாக இருக்கிறது சாந்தம்மா. இல்லை மகாராணி, ரிஷியிடம் பயப்பட வேண்டாம். நான் கூறுகிறேன், அவர் கோபப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது. நாம் அவர் யாகத்தை தடை செய்தோம். ஆனால் இப்பொழுது அவர் யாகம் செய்யவில்லை. அவரிடம் மீண்டும் பிரார்த்தனை செய்வோம்.
ரிஷியே, இந்த அபலை பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள். என் கணவரை காப்பாற்றுங்கள் ரிஷியே. அவர் அசுரனாகாமல் காப்பாற்றுங்கள். அவர் அசுரனாகாமல் தடுங்கள் ரிஷியே. எங்களை காப்பாற்றுங்கள் ரிஷியே. எங்களுக்கு தங்களை தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு ஆணையிடுங்கள். தேவி, நீ பணிவோடு என்னை வேண்டி கேட்டுக்கொண்டது எனக்கு பிடித்து விட்டது. நல்ல குலத்தில் பிறந்த ஒரு மனிதனை மனிதனாக இல்லாமல் அசுரனாக்குவதா? கூடாது. அப்படி நடக்க விஸ்வாமித்திரர் ஒருபோதும் விடக்கூடாது. சரணமின்றி வந்தவர்களை காப்பது என் கடமை. யக்ஞ சக்தியே வெளியே வா! யக்ஞ சக்தியே வெளியே வா! மகாராஜா சித்ராங்கனை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு. ஓம் பூர் புவஸ்ரஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்ரயோ யோத பிரச்சோதயாத். அமர்ந்து விடு சித்ராங்கா. இன்னும் நீ அசுர சக்தியை முழுமையாக பெறவில்லை. நின்றுவிடு, நின்றுவிடு சித்ராங்கா. இல்லை என்றால் நான் உன்னை தண்டித்து விடுவேன். நின்றுவிடு. சுவாமி, சுவாமி, என்ன ஆயிற்று உங்களுக்கு? கண்களை திறவுங்கள். இவருக்கு என்ன ஆயிற்று ரிஷியே? கவலை வேண்டாம் தேவி. சித்ராங்கன் நம்மிடம் வந்துவிட்டாள். அசுரகுரு சுக்ராச்சாரியரை எண்ணி பயப்பட வேண்டாம். நாராயண நாராயண நீ என்னுடைய நாராயண. சக்தியை திருடிக் கொண்டு போக முடியாது சித்ராங்கா. இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. நீ என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய். நான் ஆராதிக்கும் எம்பெருமானின் தண்டனையிலிருந்து நீ ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நாராயண நாராயண. ஓம் மகாகணேசாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசா, இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியரையும் ராஜரிஷி விஸ்வாமித்திரரையும் ஆயுதமாக கொண்டு மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று என்னிடம் கூறினீர்கள். இந்த சித்ராங்கன் தங்களுடைய பரம பக்தன் அல்லவா? நாராயண நாராயண. ஆனால் இந்த விஷயத்தை இப்பொழுது நான் தெரிவித்தே ஆக வேண்டுமே. அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் அன்பிற்கு பாத்திரமானால் இந்த சித்ராங்கன் ராஜரிஷி விஸ்வாமித்திரரிடம் செல்லக்கூடாதே. நாராயண நாராயண. ஓம் மகாகணேசாய நமः. கண்களை திறங்கள் சுவாமி, கண்களை திறங்கள். இப்பொழுது ராஜரிஷி விஸ்வாமித்திரரிடம் இருக்கிறீர்கள். இனி எந்த பயமும் இல்லை. கண்களை திறவுங்கள் சுவாமி. ரிஷியே, என் சுவாமிக்கு நினைவு திரும்பவில்லை. எழுந்திரு சித்ராங்கா.
இனி உனக்கு யாரிடமும் பயம் வேண்டாம். எழுந்திரு. சுவாமி, ராஜரிஷியாக இருக்கும் மகரிஷி விஸ்வாமித்திரரின் கருணையால் நாம் ஆபத்திலிருந்து மீண்டு விட்டோம். ரிஷி விஸ்வாமித்திரரா, சரணம் தாருங்கள் ரிஷியே. தீர்க்காயுசாக இரு. ஓம் சித்தி விநாயகாய நமஹ. நாராயண நாராயண. ராஜரிஷி விஸ்வாமித்திரரே, ஸ்ரீ சித்தி விநாயகரின் கருணையினால் மகாராஜா சித்ராங்கன் அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடமிருந்து விடுபட்டு தங்களிடம் வந்துவிட்டார். இவருக்கு உதவி செய்யுங்கள், மார்க்கம் காட்டுங்கள். ஓம் சித்தி விநாயகாய நமஹ. என்னுடைய சக்தியையும் என்னுடைய பரம பக்தியையும் அவமானப்படுத்தி விட்டான் அந்த சித்ராங்கன். நான் அவனை நிம்மதியாக எங்கும் வாழவிட மாட்டேன். என் மந்திர சக்தியை கொண்டு இங்கு இழுத்து வருகிறேன். பாதாள அசுரர்களை வரவழைத்து உன்னை என்ன செய்கிறேன் பார். என்னை நீ ஏமாற்ற முடியாது சித்ராங்கா. எதிரியின் சேனையிடமிருந்து உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். உன் உயிரின் மீது எனக்கு மட்டும்தான் இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது. நீ என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது. பிருகுபுத்திரன் ஆராதிக்கும் பகவான் சிவனே, எதற்காக என்னை இப்படி நீ அவமானப்பட வைத்தாய்? தியானத்தில் இருந்தாலும் கூட 3 லோகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரியுமே. பிறகு உன் பக்தன் சுக்கராச்சாரியாருக்கு களங்கம் ஏற்பட்டு அவமானப்படுவதை ஏன் தடுக்கவில்லை? எம்பெருமானே, இந்த அவமானம் எனக்கு மட்டும் இல்லை, சிவசக்தியின் மூலமாக நான் அடைந்த அந்த சக்திக்கும் தான். அந்த உண்மை உனக்கு தெரியாதா? சுக்கராச்சாரியாருக்கு சிவபக்தியினால் கர்வம்தான். ஆனால் அவன் தன் பக்தியின் சக்தி அவமானப்பட விடமாட்டான். என்னுடைய மந்திர சக்தியின் மூலம் அந்த துஷ்ட சித்ராங்கனை இங்கு கொண்டு வருகிறேன். ஓம் நம சிவாய. யாக அக்கினியே, வெளியே வா. நிறுத்துங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியரே, நிறுத்துங்கள். நாரதா, நீங்கள் இங்கு என் ஆசிரமத்தில் என் பூஜையை பாதியில் வந்து நிறுத்தி நீங்களும் சித்ராங்கனை போல் என் கோபத்திற்கு ஆளாக விரும்புகிறீர்களா என்ன? ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, ஒருவேளை எப்படி தாங்கள் என் மீது கோபம் கொண்டீர்கள் என்றால் ஸ்ரீ கணேசனின் கருணையால் அந்த கோபத்தின் பலன் தங்களையே வந்து சேரும். என்னை எச்சரிக்கும் தவறை செய்யாதீர்கள் நாரதரே. நான் உங்களை எச்சரிக்கவில்லை அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. நான் உங்களுக்கு உச்சிதமான அறிவுரை கூறதான் வந்தேன். உங்கள் அறிவுரையை பெறுவதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சென்று விடுங்கள் இங்கிருந்து. நான் செல்வதற்காகத்தானே இங்கு வந்துள்ளேன். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாரதன் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டான். தாங்கள் என்னை எச்சரிப்பதாலோ கோபப்படுவதாலோ என் பேச்சை நிறுத்த முடியாது. அதனால் சற்று பொறுமையாக நான் கூற வந்துள்ளதை கேளுங்கள். ஸ்ரீ கணேசரின் கருணையினால் சித்ராங்கன் ராஜரிஷி விஸ்வாமித்திரரிடம் தஞ்சம் புகுந்து விட்டான். ராஜரிஷி விஸ்வாமித்திரர் மூலமாக ஸ்ரீ கணேசர் சுயமாக அவரை காப்பாற்றப் போகிறார். அதனால் தாங்கள் சித்ராங்கனை மீண்டும் இங்கு வரவைக்க முயற்சி செய்து அவமானப்பட வேண்டாம். அது நல்லதல்ல. தாங்கள் சாபம் கொடுக்கிறீர்களா நாரதரே? நாராயண், நான் எனது சித்த சக்தியின் மூலம் ராஜரிஷி விஸ்வாமித்திரரை கூட தடுத்து விடுவேன். நாராயண நாராயண. அசுரகுரு சுக்கராச்சாரியரே, உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ராஜரிஷி விஸ்வாமித்திரர் பின்னால்
ஜகத்தை ஆளும் கணேசரின் கருணை இருக்கிறது. அதை வெல்வது தாங்கள் சித்தி சக்தியால் முடியாத காரியம். என் பேச்சை கேட்டு இந்த கோபத்தை விட்டு விடுங்கள். எம்பெருமானை மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கணேசையும் ஆராதியுங்கள். மாட்டேன், ஒருபோதும் மாட்டேன். ஸ்ரீ மகா கணேசரின் அனைத்து அவதாரங்களும் அசுர இனத்தின் பயங்கர எதிரிகள். நாராயண நாராயண், அப்படி என்றால் காக்கும் கடவுளான ஸ்ரீஹரி விஷ்ணுவை ஆராதியுங்கள். அந்த மாயன் நாராயணன் உலகை படைத்த நாள் முதலாய் அசுர இனத்திற்கு மாயை செய்து வருகிறார். அவரை ஆராதிப்பதா? அது முடியாது. நாராயண நாராயண, அப்படி என்றால் யாகத்தின் முன் அமர்ந்து தாங்கள் கோபத்தின் ஜுவாலையை இன்னும் வளருங்கள். அதை தவிர உங்களுக்கு வேறு உபாயமே இல்லை. பகவான் எம்பெருமானே, முழுப்பொருள் ஸ்ரீ கணேசரே, ஸ்ரீஹரி விஷ்ணுவே இவருக்கு நல்ல புத்தி கொடுங்கள். ஓம் சித்தி விநாயகாய நமஹ. நாராயண நாராயண. ஓம் பூர்புவஸ்ரஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்ரியோ யோத பிரசோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரி இதம் நமஹ. ஓம் பூர்புவஸ்ரஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்ரயோ யோத பிரசோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரி இதம் நமஹ. ஓம் சித்தி விநாயகாய நம. ஸ்ரீ சித்தி விநாயகரே, தாங்கள் தான் கருணை புரிந்து மகாராஜாவை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தாங்கள் கருணை செய்து மகாராணி இந்துமதி கணேச சதுர்த்தி விரதத்தை முடிக்க உதவ வேண்டும். ஜெய் காயத்ரி. தங்களுக்கு ஏதாவது கூற வேண்டுமா சாந்தம்மா? வணங்குகிறேன் ரிஷி. ரிஷி, ரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் ஸ்ரீ கணேசரின் கருணையால் மகாராணி ஸ்ரீ கணேச சதுர்த்தி விரதத்தை முடித்து விட்டார்கள். இப்பொழுது பரம்பரை வழக்கப்படி இவர் ஸ்ரீ கணேச விசேஷ பூஜை செய்ய வேண்டும். அவசியம். ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் முதல் பூஜைக்கு சராசரத்தின் ஆராதனைக்கு உரியவர். தேவரிஷி நாரதர் கூறியது உண்மைதான். மகாராஜா சித்ராங்கன் அவருடைய கருணையினால் தான் இந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். நாம் அனைவருக்கும் அவருடைய கருணை நேரடியாக கிடைத்திருக்கிறது. எந்த முறையில் அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன்னுடைய சித்த சக்தியை பயன்படுத்தி அசுர சக்தியை வரவழைத்தாரோ, அதேபோல் நாமும் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் என்னுடைய சித்தி சக்தியை பயன்படுத்தி சித்ராங்கனை முழுமை பெற வைத்து விட்டேன். இவரால் மீண்டும் தன் ராஜ்யத்திற்கு சென்று எதிரிகளை வெல்ல முடியும். தங்களுக்கு நன்றி ரிஷியே. தங்கள் கருணையால் தங்களை சரணடைந்ததும் என் வாழ்வு முழுமையானது. தங்களுக்கு ஜெய். தேவி இந்துமதி, தாங்கள் கணவரோடும் சாந்தம்மாவோடும் நதிக்கரைக்கு சென்று அமர்ந்து ஸ்ரீ கணேசருக்கு விசேஷ பூஜை மற்றும் சதுர்த்தி விரதத்தை செய்யுங்கள். சித்ராங்கன், ஸ்ரீ கணேசர் பூஜையை முடித்துவிட்டு நீங்கள் இங்கு வந்து விடுங்கள். என்னுடைய முயற்சி வெற்றி பெறும் வரை தாங்கள் இங்கே இருங்கள். அப்படியே ஆகட்டும் ரிஷியே. ஓம் சிவாய நம. ஸ்வாஹா. அசுர சக்தியே வெளியே வா. ஓம் சம்புவாய நம. ஸ்வாஹா. அசுர சக்தியே வெளியே வா.
ஓம் சிவாய நம. ஸ்வஹா. அசுர சக்தியே வெளியே வா. அந்த துஷ்டன் சித்ராங்கன் என்னை அவமானப்படுத்திய சக்திகளை பெற்று சென்று விட்டான். இன்னொரு புறம் அசுரர்களும் தானவர்களும் தம் நித்திரையை விட மறுக்கிறார்கள். நான் ஏதாவது செய்தாக வேண்டும். சித்ராங்கன் எங்கும் செல்லாத வகையில் என் மந்திர சக்தியின் மூலம் அவனை வசப்படுத்த வேண்டும். என்னை அவமானப்படுத்திய தண்டனையை அவன் அடைந்தே ஆக வேண்டும். ஓம் நம சிவாய. திவ்ய திருஷ்டி வெளியே வா. ஓம் நம சிவாய. அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் சித்த மந்திர சக்திகள் அனைத்தும் இந்த நீரில் வந்து துஷ்ட சித்ராங்கனை இழுத்துக்கொண்டு பாதாள லோகத்திற்கு செல்லுங்கள். பாதாளவாசி அசுரர்கள் அவனை தண்டித்து அவனை கொன்று அழித்துவிட்டு மரணமடைந்த அவன் உடலை இங்கு கொண்டு வாருங்கள். சித்த மந்திர சக்திகளே வந்துவிடுங்கள். ஓம் நம சிவாய. சுவாமி, வினை தீர்க்கும் ஸ்ரீ கணேஷா, என் சுவாமியை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், என் சுவாமியை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சுவாமி, மகாராஜா, சாந்தமா, சாந்தமா, என் சுவாமியை நீர் வந்து மூழ்கடித்து விட்டது. சாந்தமா, நான் என்ன செய்வேன்? சுவாமி, சுவாமி, சுவாமி. ஹரஹர மகாதேவா, எம்பெருமானுக்கு ஜெய். மகேஸ்வரா, தாங்கள் என் பக்திக்கு மதிப்பளித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை ஏமாற்றிச் சென்ற சித்ராங்கனை யமலோகத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள். ஓம் நம சிவாய. நாகராஜன் வாசுகி மற்றும் நாக மகாராணிக்கு, நாகராஜன் வாசுகி மற்றும் நாக மகாராணிக்கு, நாகராஜன் வாசுகி மற்றும் நாக மகாராணிக்கு, நாகராஜன் வாசுகி மற்றும் நாக மகாராணிக்கு. நாக மகாராஜுக்கும் நாக மகாராணிக்கும் ஜெய். மகாராஜா, தங்கள் ஆணைப்படி சித்ராங்கனை காப்பாற்றி நாகலோகத்திற்கு கொண்டு வந்து விட்டோம். அந்த பாதாளவாசி அசுரனை தடுக்க முயற்சி செய்யவில்லையா நாகக்கன்னிகளே? பாதாள லோகத்திலிருந்து அவர்கள் வருவதற்கு முன்பே நாங்கள் இவரை இங்கு கொண்டு வந்து விட்டோம் மகாராஜா. கணேசரின் கருணை இருக்கும் பொழுது
இவருக்கு யாரால் தீங்கிழைக்க முடியும்? நாகராஜா, தாங்கள் அமிர்த மந்திரத்தால் சித்ராங்கனுக்கு நினைவில் கொண்டு வாருங்கள். அவரிடம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுத்து கூறுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் கணேசாய நம. அமிர்த மந்திரமே வெளியே வா. ஏகதந்தம் சூர்பகரணம் கஜுவகத்ரம் சதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தைரிய சித்தி விநாயகம். ஸ்ரீ கணேசா, இந்த பயங்கர நாகங்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் ஸ்ரீ கணேசா, என்னை காப்பாற்றுங்கள். பயமே தேவையில்லை மகாராஜா சித்ராங்கா. சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசனின் பெயரை கூறுங்கள். அப்போது உங்கள் கண்களுக்கு எங்களது உண்மையான சொரூபம் தெரியும். ஓம் கணேசாய நம. ஓம் சித்தி விநாயகாய நம. நீங்கள் வந்திருப்பது நாகலோகம் சித்ராங்கா. மங்களமூர்த்தி, ஸ்ரீ கணேசனின் ஆணை எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு தெரியும், உங்கள் எதிரியின் மூலம் இப்போது ராஜ்யம் மற்றும் அனைத்தையும் இழந்து தப்பித்து இருக்கிறீர்கள். அதோடு எதிரியின் பிடியிலிருந்து தப்பிய தாங்கள் பிறகு அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் மாய வலையில் சிக்கிவிட்டீர்கள். இப்போது உங்கள் அனைத்து சிந்தனைகளையும் ஸ்ரீ கணேசரின் பாதத்தில் வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசர் கருணையால் உங்கள் ராஜ்யம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் எங்கள் நாகசக்தியும் உங்களுடன் துணை இருப்போம். சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு, சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு. நாக கன்னிகளே, மகாராஜா சித்ராங்கனை நாகலோக விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவருக்கு தேவையானவற்றை கவனித்து தாருங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வாருங்கள் மகாராஜா சித்ராங்கன். அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது ரிஷி. அனர்த்தம் ரிஷி, அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது ரிஷி. என்ன ஆயிற்று சாந்தம்மா? மகாராஜா சித்ராங்கன் எங்கே? நதியிலிருந்து நீர் பொங்கி வந்து மகாராஜா சித்ராங்கனை இழுத்து சென்று விட்டது. ரிஷியே, என் சுவாமியை காப்பாற்றுங்கள் ரிஷியே. அவர் எங்கு சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை. கணேச விரதம் இருக்கிறேன். ஸ்ரத்தையோடும் முழு மனதோடும் கணேச விரதம் இருந்தும் கூட கணேசருக்கு என்ன அப்படி கோபம்? ஸ்ரீ கணேச பக்தர்களுக்கு எப்பொழுதும் நன்மைதான் நடக்கும் தேவி இந்துமதி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. விக்னகர்த்தா ஸ்ரீ கணேசரின் கருணையினால் உங்கள் கணவர் அவசியம் காப்பாற்றப்படுவார். நான் எனது திவ்ய திருஷ்டின் மூலம் பார்க்கிறேன் மகாராஜா சித்ராங்கன் எங்கிருக்கிறார் என்று. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி,
மூர்த்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி